சரவண ஜோதியே நமோ நம. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். கடன் இல்லாத மனிதனே இல்லை. பணக்காரனுக்கும் கூட அவன் தகுதிக்கு ஏற்ப கடன் நிச்சயமாக இருக்கும். கடனே இல்லாமல் நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று நீங்கள் சவால் விட்டாலும் கிரகங்களும் விதியும் உங்களை எப்படியாவது கடன் வாங்க செய்துவிடும். அப்படி கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் ஏராளமாக இருக்கச் செய்கின்றார்கள். பல்வேறு பரிகாரங்களை செய்து கடன் தீர வேண்டிக் கொள்கின்றனர். என்ன செய்தாலும் அவர்களுடைய கடன் மட்டும் தீர்ந்தபாடில்லை என்று புலம்புபவர்களுக்கு மிக எளிதாக செய்யக்கூடிய பரிகாரங்களை இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம். கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். மனிதர்கள் மட்டுமா, எல்லா நாடுகளும் கூட கடன் வாங்குகின்றன. ஆனானப்பட்ட திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமியே கடன் வாங்கித்தான் கல்யாணம் செய்து கொண்டார். எனவே கடன் வாங்குவது சகஜம். அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வாழ்க்கையை செவ்வனே நடத்த வேண்டும் என்பதே பெரியோர்களின் கட்டளை. பசியோடு கூட உறங்கலாம், கடனோடு உறங்காதே என்பது ஆன்மீகம் காட்டும் அறிவுரை. ஜோதிடத்தில் நமது முன்னோர்கள் மிக முக்கியமான விஷயங்களை சூட்சமான முறையில் சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் கடன்கள் அடைவதற்காக என்னென்ன செய்ய வேண்டும், எவையெல்லாம் செய்யக்கூடாது, எந்தெந்த கடவுளை வழிபடலாம் என்ற பரிகார முறைகளையும் சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் 2ஆம் வீடு தனஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் ஒருவரின் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு ராசியின் 6ஆம் வீடு ரண ருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படும். ஒவ்வொருவருடைய மன சம்பந்தமான வலி, உடல் சம்பந்தமான வலி, ஆரோக்கியம், கடன் போன்றவைகளை நாம் 6ஆம் இடத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி பார்க்கலாம். 6ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் வெப்பம் சம்பந்தமான விஷயங்கள், வெப்ப நோய் சம்பந்தமான விஷயங்களும், அரசு சார்ந்த கடன்களும் இருக்கலாம். சந்திரன் இருந்தால் நீர் சம்பந்தமான பிரச்சனைகளும், சீக்கிரமே அடையக்கூடிய கடனும் இருக்கலாம். செவ்வாய் இருந்தால் இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளும், பூமி சம்பந்தமான கடனும் இருக்கலாம். இவர்களுக்கு மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஏற்படும். புதன் இருந்தால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும், பணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கலாம். குரு இருந்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும், தெய்வ கடன் சம்பந்தமான விஷயங்களும் இருக்கலாம். சுக்கிரன் இருந்தால் மறைவிடங்களில் பிரச்சனைகளும், கொடுக்கல் வாங்கலில் சில சிரமங்களும் இருக்கலாம். சனி இருந்தால் முழங்கால், முழங்கை, இடுப்பு சம்பந்தமான இடங்களில் பிரச்சனைகளும், பூமி சம்பந்தமான இடங்களில் பிரச்சனைகளும் இருக்கலாம். ராகு இருந்தால் முகம் சம்பந்தமான பிரச்சனைகளும், பூர்வீக வழியில் சொத்துக்கள் பிரச்சனைகளும் இருக்கலாம். கேது இருந்தால் ஞாபக மறதி சம்பந்தமான விஷயங்களில் சிறிது இரக்கங்களும், கையிருப்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படும். இனி உங்கள் ராசிக்கான கடன் தொல்லை நீக்கும் வழிபாடுகள் என்ன, ஆன்மீகம் காட்டும் பரிகாரங்கள் என்னென்ன, செல்ல வேண்டிய ஸ்தலம் என்ன என்பதனை பற்றி காண்போம். உங்கள் வாழ்வில் கடன் அடைந்து வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சிம்ம ராசி. சிம்ம ராசி என்பது ஆண் ராசி ஆகும். வடமொழியில் சிம்மம் என்பது தமிழில் சிங்கம் என்று பொருள்படும். சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் ஆவார். தனாதிபதி புதன், ரண ருணாதிபதி சனி பகவான். சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் செய்வதை விட வேலை பார்ப்பதே சிறப்பானதாக இருக்கும். திருமணத்திற்கு பிறகே இவர்களுக்கு வேலை என்பது நன்மை தரும் வகையில் அமைந்திருக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இணைந்து தொழில் செய்தால் லாபம் கிடைப்பதில் சிரமங்கள் ஏற்படும். தனவாக்கு குடும்பாதிபதியும் லாபாதிபதியும் புதனாகவே அமைந்துள்ளதன் மூலம் பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். உபத்தொழில் மூலமும் அதிகமான வருவாய் பெற இயலும். வாக்கு ஸ்தானாதிபதி புதனாக இருப்பதால் இவர்களுக்கு வாய் சாமர்த்தியம் அதிகம். எந்த சூழ்நிலையையும் தனது வாத திறமையால் வெல்வார்கள். இவர்கள் வளர்பிறையில் ஞாயிறு, வெள்ளி ஆகிய நாட்களிலும், தேய்பிறையில் திங்கள், புதன் கிழமைகளிலும் கடன் கொடுப்பது வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கடன் அடைவதற்கான பரிகாரம்: விநாயகர், சிவன் ஆகிய தெய்வங்களை வணங்கினால் கடன் அடையும். கிழக்கு, தெற்கு ஆகிய திசைகள் நோக்கி கடனை அடைப்பது நன்மை தரும். ஞாயிறு, வியாழன், வெள்ளி ஆகிய கிழமைகளில் கடன் அடைப்பதை தொடங்கினால் சீக்கிரம் கடன் அடையும். சிம்ம ராசிக்காரர்கள் விநாயகர் அகவல் சொல்வதும், அருகம்புல்லை விநாயகருக்கு சமர்ப்பிப்பதும் நன்மையை கொடுக்கும். சூரியன் மற்றும் செவ்வாய் ஹோரையில் கடன்களை அடைக்க தொடங்குவது இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். புதிய விஷயங்களை ஆரம்பிப்பது கூட இவர்கள் சூரியன் மற்றும் செவ்வாய் திசையில் ஆரம்பிப்பது மிகுந்த மாற்றத்தை கொடுக்கும். செல்ல வேண்டிய தலம்
திருவந்திபுரம் தேவநாத பெருமாள் கோவிலுக்கு சென்று தேவநாத சுவாமியையும் ஹயகிரிவரையும் தரிசித்து வாருங்கள். இந்த தலம் கடலூருக்கு அருகேயே அமைந்துள்ளது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி கொண்டு 8 விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அடைய வழி பிறக்கும். சிறப்பு வழிபாடு. குலதெய்வ வழிபாடு குறைகளை தீர்க்கும். முந்தைய வினைகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லைகளிலிருந்து மீள குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும். 3 பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும். குலதெய்வ கோவில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் 5 முக விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபட வேண்டும். இப்படி 9 பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும். அது மட்டுமின்றி வரவேண்டிய கடன் பாக்கி இருந்தாலும் வசூலாகும். சங்கடங்கள் தீர்க்கும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சனி மற்றும் புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்குள்ள சக்கரத்தாழ்வாரை தரிசித்து மனமுருகி வேண்டுங்கள். பிறகு அவரை 12 முறை வலம் வந்து வழிபடுங்கள். துளசி மாலை சாற்றி வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயம் கடனால் உண்டான சங்கடங்கள் நீங்கும். கோமாதா வழிபாடு குறைகளை தீர்க்கும். செல்வத்தின் அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும். காலையில் விழித்ததும் பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும். மேலும் ஒரு முறையாவது பசுவுக்கு கீரையும் பழமும் கொடுப்பது நல்லது. திருமகள் உரையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவதும் செல்வம் சேர வழி தரும். குளிகை நேரத்தில் வாங்கிய கடனில் ஒரு பங்கை அடையுங்கள். நிச்சயம் முழு கடனும் தீரும். அதுபோல குளிகை நேரத்தில் கடனே வாங்காதீர்கள். அடகு வைத்த நகைகள் வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகப்படுத்துங்கள். வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் தெய்வ கடாட்சமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். திருமகள் தங்கும்படி உங்கள் சுற்றமும் செயலும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். கடன் தீரும் வரை பூஜை அறையில் மஞ்சள் பொடியால் அக்ஷயம் என்று எழுதி வாருங்கள். தோரண கணபதியை அன்றாடம் விளக்கேற்றி வழிபடுங்கள். சதுர்த்தி நாட்களில் நைவேத்தியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள். நிச்சயம் கடன் தீரும். ருண விமோசன பைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும். அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்க உதவும். அதுபோல பஞ்சமி தினத்தில் அம்பிகையை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும். வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதியில்லாத சிவாலயத்துக்கு தானம் கொடுக்கலாம். செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும். விரய செலவுகள் குறையும். எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை வணங்கி வேண்டலாம். சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.